ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க கிளைனா டெய்லர் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் 1 இயருக்கு முன்னாடி நிறையா கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, டிசைன் வீடியோ, எம்ப்ராய்டிங் ஒர்க் வீடியோ, அப்புறம் ஸ்டார்ஸு, ஆரி ஒர்க் வீடியோ நிறையவே நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால 1 இயராக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோ போட்டுறத. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, திரும்ப நான் வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் என்னென்ன விஷயம் நான் சொல்கிறேன், கட் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, இல்லை மிஷினை பற்றி சொல்லும்போதும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் என்னால் சால்வ் பண்ண முடியும். இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கிளியர் பண்ண, அதாவது உங்களுக்கு கிளியர் பண்ண என்னால் முடியும். அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சுடிதாரை டிசைன் பண்ண போகிறோம். அதாவது நெக் டிசைன். இப்போ ரெடிமேடு டாப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, இல்லை நம்மளுக்கோ ஒரு டிசைனாக கொஞ்சம் தச்சு போட்டுக்கணும் அப்படின்னா எப்படி தைக்கணுங்கிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இது சின்ன பிள்ளைக்கு தான், 5th படிக்கிற பாப்பா. ஒரு காட்டன் சுடி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு தான் ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக் நான் வரைஞ்சிருப்பேன். நெக்கு வரைஞ்சிட்டு ஆம்கோலையும் வரைஞ்சிட்டு அதுக்கும் கீழே, நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் கீழே ஒரு கர்வ் லைன், ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் லைன் கொடுத்துக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி கொடுங்க. என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்பொழுது நான் என்னென்ன பண்ணுறேன், நான் வந்து கட் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, டிசைன் பண்ணும்போதும் சரி, சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஷார்ட்டாக கட் பண்ணுற மாதிரி, ஷார்ட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி, டிசைன் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் ஷார்ட்டாக பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் இந்த மாதிரி தைக்கலாம். ஒன் சைடாக மார்க்கிங் பண்ணி நல்லா அழுத்தி நம்ம பண்ணிக்கும் போது மார்க்கரால் கொஞ்சம் நல்லா அச்சாக தெரியும். அந்த அச்சை வச்சு தான் நம்ம அவுட்லைன் விட முடியும். பாருங்கள், அந்த கர்வ் லைன் வந்து நான் அழகாகவே போட்டிருப்பேன். ரொம்ப ஃபினிஷிங்காக சூப்பராக வரும். இந்த சுடி டாப்போட அவுட்லுக்கை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போடணுன்னா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னா ஆசைகள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் போய் கற்றுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். நீங்கள் வெளியிலலாம் போய் கற்றுக்க வேணாம், ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக தைக்க முடியும். அதாவது எந்த டவுட்டுமே இருக்காது. டவுட்டு இல்லாத அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த டிசைனை, அதாவது நான் இப்போ டிசைன் பண்ணினது வந்து பேண்ட்டோட கிளாத்து. பேண்ட்டு ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் பேண்ட்டோட கிளாத் தான். பிங்க் கலர் சுடி டாப்பை அதாவது உள் சைடாக லைனிங் கொடுத்து அவுட்லைன் விட்டுக்கணும். நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலை அப்படின்னா நல்ல பக்கம், அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு கிளாத்துக்கு இருக்கும். அப்போ நல்ல பக்கம் வச்சு தான் அவுட்லைன் விட்டு நாங்கள் திருப்பி படிமான தையல் போட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோன்னா உள் பக்கமாக, அதாவது கெட்ட பக்கமாக வச்சு நம்ம சுற்றி அவுட்லைன் விட்டுக்க வேண்டியதான். நெக்கை மட்டும் அவுட்லைன் விடாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். ஏன்னா டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஃபைனலாக தான் நம்ம அதில் அவுட்லைன் விட்டு திருப்புற மாதிரி இருக்கும். அதாவது அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை. ஓகே, அவுட்லைன் முடிச்சாச்சா? முடிச்சுட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வேஸ்டேஜ், இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கிங் பண்ணிக்கணும். அந்த டிசைன் பண்ண நெக்குக்கிட்ட வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு சுடி டாப்பையும் அது போல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும், சென்டர் பாயிண்ட் எடுத்து. கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கிட்ட இந்த டாப்பும் சரி, அந்த டிசைன் கிளாத்தும் சரி கரெக்டாக பாயிண்ட்டுக்கிட்ட அமையும்.
ஓகே, வச்சாச்சு. வச்சு இப்போ நெக்கை சுற்றி அவுட்லைன் விடணும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி, அது உங்கள் சுடியாக இருக்கட்டும், உங்கள் மற்ற கஸ்டமராக இருக்கட்டும், எனக்கு நீங்கள் சரியாக தைச்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி தைச்சிருக்கீங்க, இல்லை இன்னும் எப்படி நீங்கள் தைக்கணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிறைய புதிய புதிய வீடியோலாம் புது புது டிசைனோட நான் போடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்க, நெக் டிசைன் வச்சு அவுட்லைன் விட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நல்ல பக்கம் வந்துடுச்சு டிசைனு. நல்ல பக்கம் வச்சு படிமான தையலை இப்போ போடுறோம். எப்போதுமே நாங்கள் அடிக்கடி அதிக மேக்ஸிமம் நாங்கள் ப்ளவுஸ் தான் தைப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த டாப்பு தைக்கும்போது கிளாத்து பெருசாக இருக்கா, சுற்றி விட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகுது. இப்போ நெக் அவுட்லைன் விட்டாச்சு. அந்த கர்வ் லைன் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டுக்கிட்டையும் கரெக்டாக வரணும். அதனால் கிளாத்தை கொஞ்சம் டேர்ன் பண்ணி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தைச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது கிராஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸு. இந்த கிராஸ் பீஸ் எதுக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராஸ் பீஸு 2ஆக மடக்கி வச்சு தைச்சிங்க. இது மாதிரி நீங்கள் தயவுசெய்து ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்காதீங்க. ஸ்ட்ரைட் பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கர்வ் லைன்லாம் கரெக்டாக அப்படி டேர்ன் பண்ணி அந்த கர்வ் அப்படி டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட் பீஸ் வராது. கிராஸ் பீஸ் மட்டும்தான் அந்த வளைவை கரெக்டாக அந்த கர்வை வந்து வளைஞ்சி அழகாக வரும், சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக தான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறது. அந்த நெக்குக்கிட்ட அந்த பிங்க் கலர் அந்த கிளாத்தை வைக்கும்பொழுது ரொம்ப சூப்பராக டிசைனை ரொம்ப லுக்கை எடுத்து கொடுக்கும். அது ஒட்டி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்ட்டு திரும்ப பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஒட்டி வச்சா ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் ரொம்ப பொறுமையாகவும் வீடியோவை காமிச்சிருக்கேன். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அந்தந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் தைச்சி எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு திருப்தி இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு சைடு மடக்கி வச்சு அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி வச்சு நம்ம எட்ஜில் தையல் போடுறோம். இப்போ பாருங்கள், உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். அந்த சுடிதார் டாப்பு சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்காகவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய டிசைன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.